அடுத்தபடியாக நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் டிஎன்ஏ பற்றி அதனுடைய நுணுக்கங்கள் என்ன என்பதனை பற்றி மிக அற்புதமான முறையில் ஒவ்வொரு கருத்தரங்க கூட்டத்திலையும் அற்புத விளக்கத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுதும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு இந்த மத்திய உணவுக்கு நம்முடைய மாரிமுத்து ஐயா அவர்கள் 2000 ரூபாயும், சென்னிமலையிலிருந்து பாலு ஐயா அவர்கள் 1000 ரூபாயும் நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாலை சரியாக ஒரு 5 மணி அளவில் பள்ளி குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 குழந்தைகளுக்கு நோட்டு, ஜாம்ட்ரிங் பாக்ஸ், அதேமாரி ஒரு வாட்டர் கேன், ஒரு ஸ்கேல், அதேமாதிரி நம்முடைய மாரப்பன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வருகை புரிந்து ஆளுக்கு ஒரு பேனா, நல்ல ஒரு சிறப்பான ஒரு படிக்க வேண்டும், படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த கஷ்டங்கள் வந்தாலும் இது போன்ற ஒரு உதவிகள் கிடைக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு படிக்கின்ற ஒரு ஆர்வங்கள், உற்சாகங்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அந்தமாரி ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் எங்களால் முடிந்த ஒரு சிறு உதவி தான். இது பெரிய உதவியெல்லாம் இல்லை, ஒரு சிறு உதவி. ஸோ இது மாலை சரியாக 5 மணி அளவில் நம்முடைய திண்டுக்கல் சிண்டஜியருடைய தலைமையில் மிக சிறப்பான முறையில் கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் டிஎன்ஏ பற்றி சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உம்பர்தரு தேனமணி கசிவாகி உண்கடலில் தேனமுதத்து உணர்வு உரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர்காதரவுற்று அருள்வாயி தம்பிதனுக்காக வனத்தனைபோனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே 5 கரத்து ஆணைமுகப் பெருமானே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பள்ளிப்பாளையம் மகரிஷி ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய 73வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியேன் பங்கு கொள்வதற்கான ஒரு இனிய வாய்ப்பை உருவாக்கி தந்த மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு இளையனுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதுமே இங்கு மகான்களை எல்லாம் அழைத்து பேசுகின்றார்கள். அந்த மகான்களுடைய அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த வைப்ரேஷன் அடியனுக்கும் அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் ஏற்பட்டதாக உணர்கிறேன். இந்த மகரிஷி ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய தொடக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மரியாதைக்குரிய அமரத்துவம் பெற்ற மரியாதைக்குரிய சத்தியமங்கலம் சூட்சம ஜோதிடர் பட்டாபிராமன் ஐயா அவர்கள் அடியனை இந்த ஜோதிட உலகிலே வழிநடத்தி சென்றார் என்பதை மிகவும் பணிவோடு இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த டிஎன்ஏன்னு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. ஓரளவுக்கு கையில் எடுத்து நிறைய பேர் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. அடியே இந்த டிஎன்ஏவை பின்பற்றுவதற்கான ஒரு வழிகாட்டி யாராவது ஒருத்தர் வேணுமல்லங்க. அந்த வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் நம்முடைய சென்னையிலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் அடியனுக்கு இந்த மரபணு ஜோதிடத்தினுடைய வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை இது போன்ற திருச்சபையிலே சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நவகிரகங்கள் யார் எவ்வளவு விஷயம் சொன்னாலும் கூட நவகிரகங்களை தாண்டி இறைவனுடைய அனுகிரகம் இருக்குமே ஆனால் அவர்கள் சிறந்த ஜோதிடர்களாக உருவாவார்கள். ஆகையினால நவகிரகங்களோடு இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொண்டு இறை வழிபாட்டோடு நாம் அதை தொடர வேண்டும். இங்கே ராசி கட்டத்திலே கிரகங்கள் இடம்பெறும். நான் இதை மகரிஷி ஆராய்ச்சி அறிவகத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அந்த கர்மப்பதிவிற்கான நட்சத்திரங்களையும் பல விஷயங்களை இங்கே நான் பேசியிருக்கின்றேன். மொத்தம் கர்மப்பதிவுகள் 8 வகையான கர்மப்பதிவுகள் தான். இந்த 8 வகையான கர்மப்பதிவுகளை சூரியனுடைய கர்மப்பதிவு,
7 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, அவ்வளோதான். இந்த 8 கிரகங்களுக்கு உரிய கர்ம பதிவுகளை அதை எடுத்துக்கொள்வார்கள். சூரியனுடைய கர்ம பதிவிற்கு ஒரு 4 நட்சத்திரம், சந்திரனுடைய கர்ம பதிவிற்கு ஒரு 4 நட்சத்திரம். நட்சத்திரத்தை நான் பல தடவை இங்கே மீட்டிங்கில் பேசியிருக்கேன். ஆகையின் காரணத்தினால் அந்த நிகழ்ச்சி 27 நட்சத்திரத்தை வந்து கால்குலேட் பண்ணி சொல்லி முடிக்கணும் இல்லைங்களா? அதுக்காக சூரியனுக்கு ஒரு 4 நட்சத்திரம், சந்திரனுக்கு ஒரு 4 நட்சத்திரம், செவ்வாய்க்கு ஒரு 4 நட்சத்திரம். சூரியனுடைய கர்மப்பதிவு, சந்திரனுடைய கர்மப்பதிவு, செவ்வாயினுடைய கர்மப்பதிவுக்கு மொத்தம் 12 நட்சத்திரம். இந்த 3 கர்மப்பதிவை நீக்கி புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, இந்த 5க்கும் 5 கர்மப்பதிவுகளுக்கும் 3 நட்சத்திரங்கள் வீதம் 15 நட்சத்திரங்கள். ஆக டோட்டலி 27 நட்சத்திரங்கள் பூர்த்தி ஆகிடும். யாருக்காவது நட்சத்திரம் தேவைப்பட்டால் சொல்லலாம். சரி, பரவாயில்ல. நம்ம பல தடவை சொன்னதுனால எல்லாரும் வந்தவங்களை தானே வருவாங்க. வராதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காகத்தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ராசி கட்டத்தில் கிரகங்களை அழைப்போம். ஆனால் அந்த கிரகங்கள் அந்த கிரகங்களாக அவை வேலை செய்வதில்லை. இதை நான் கொஞ்சம் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசி சக்கரத்தில் லக்னத்தில் சனி இருக்குன்னு சொன்னால் அந்த சனி பகவானாக வேலை செய்வதில்லை. ராசி சக்கரத்திலே குரு பகவான் லக்னத்தில் இருப்பதாக வைத்துக்கொண்டால் அங்கே குரு பகவானாக வேலை செய்வதில்லை. குரு பகவானாக வேலை செய்யணும்னா குருவை நாம் மதிக்கலைங்கிற மாதிரி தயவுசெய்து பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம பதிவு என்று சொல்லும் பொழுது சனி லக்னத்தில் இருந்தால் அங்கே செவ்வாயினுடைய கர்ம பதிவு வேலை செய்யும். அதுக்காக சொன்னேன். அதே நேரத்தில் லக்னத்திலே குரு இருக்குமே, ஆனால் அந்த குருவானவர் ராகுனுடைய பணியை செய்வார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகம் பிறந்த நட்சத்திரத்தின் மூலமாக அது பெற்ற கர்ம பதிவாக சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பிறந்த நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக குருவை பற்றி சொல்லும்பொழுது லக்னத்திலே குரு இருந்தால், இப்போ சொன்னோம், லக்னத்திலே குரு இருந்தால் குருவாக வேலை செய்வதில்லை, அது ராகுவாக வேலை செய்கிறதுங்கிற ஒரு கருத்தை இங்கே பதிவு பண்ணோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குரு பிறந்த நட்சத்திரம் பூசம். குரு பிறந்த நட்சத்திரம் பூசம். அந்த பூசத்தின் காரணமாக பூசம் என்பது ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. ஆகையின் காரணத்தினால் அந்த குருவானது ராகுவாக வேலை செய்வார், ராகுனுடைய கர்ம பதிவை கொடுப்பார் என்பதை சொன்னேன். அதே நேரத்தில் லக்னத்திலே சனி இருந்தால் சனியாக வேலை செய்வதில்லை, அங்கு சனி இருந்தால் அவர் செவ்வாயாக வேலை செய்வார். செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொன்னேன். காரணம், சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. அந்த சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த சனியானவர் செவ்வாயினுடைய கர்ம பதிவுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவத்தையெல்லாம் எடுத்து செயல்படுத்துவார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இதை சொல்லி இருக்கின்றேன். இப்போ நான் இந்த மரபணு ஜோதிடத்தில் நாமெல்லாம் திருமணம் பண்ணும் பொழுது திருமணம் பொருத்தம் பார்க்கணும். 10 வகையான பொருத்தங்கள் பார்க்கின்றோம். தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜு, ராசி விதி, ஸ்ரீ, தீர்க்கம், வசியம், பேதை என்றெல்லாம் சொல்லி 10 வகையான பொருத்தங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் வதுவினுடைய ஜாதகத்தையும் வர்ணனுடைய ஜாதகத்தையும் இணைத்து வைத்து பொருத்தம் பார்க்கின்றோம், ஜாதக பொருத்தம் பார்க்கின்றோம். இந்த ஜாதக பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மரபணு ரீதியாக அந்த மரபணு ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் கொடுப்பினையை அறிய வேண்டும். கொடுப்பினையை அறிய வேண்டும். இந்த கொடுப்பினை அறியக்கூடிய அந்த பகுதியையும் இந்த சபையில் நான் பேசியிருக்கேன். இன்றைக்கு மரியாதைக்குரிய சின்ன ஐயர் அவர்களே, இன்றைக்கு நான் ஒரு நுணுக்கமான சமாச்சாரத்தை கையாளலாம் என்று ஆசைப்படுகின்றேன்.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுப்பினையை அறிவதற்கு நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, ஒரு பொண்ணுடைய நட்சத்திரம் இருக்குது, ஒரு பையனுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த பையனுடைய நட்சத்திரத்தை கொண்டு அந்த பையனுக்கு அமையக்கூடிய வதுவினுடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை கொடுப்பினை மூலமாக அறிவது எப்படி என்பதை இப்பொழுது சொல்ல ஆசைப்படுகின்றேன். அப்படி ஆசைப்படும் பொழுது 27 நட்சத்திரத்துக்கும் கொடுப்பினை சொல்லலாம், 27 நட்சத்திரத்துக்கும் கொடுப்பினை சொல்லலாம். ஆனால் நேரம் கறி 2 நட்சத்திரத்துக்கு மட்டும். ஏன்னா 27 நட்சத்திரம் சொன்னால் வெடிச்சு போடும் இல்லைங்களா? அதனால் ஒரு 2 உதாரணத்துக்கு தானே, ஒரு 2 நட்சத்திரத்துக்கு மட்டும் கொடுப்பினை இப்பொழுது நான் மரபணு ரீதியாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த 2 நட்சத்திரமும் நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு நாம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கொடுப்பினை எப்படி அமையும் என்பதை டிஎன்ஏ மூலம் எப்படி அமையும் என்பதை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். யாராவது முதல்ல ஒரே ஒரு நட்சத்திரத்தை சொல்லுங்கள். ஆயில்யம் நீங்கள் சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? சரி, இந்த ஆயில்யம் என்பது கடகராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம். கொஞ்சம் ஏதாவது பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சரியாக சொல்கிறேன்னு நான் கவனிக்கணும், அதுக்காக பார்த்துக்குங்கிறேன். இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றது என்று சொன்னால், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், மொத்தம் 5 பாதம். 5 பாதத்தையும் கடந்து 6வது பாதத்திலே ஆயில்யம் தொடங்கும். இதை முதல்ல நாம் மனசுக்குள்ளே கொண்டு வரணும். 5 பாதம் கடந்து 6வது பாதத்திலே ஆயில்யம் தொடங்கும் கடகத்தில். அந்த கடகராசிக்கு நேர் 7வது பாவம் எது என்று பார்க்க வேண்டும். அப்போ கடகராசிக்கு நேர் 7வது பாவம் என்று சொன்னால் மகரம், சரிங்களா? அந்த மகரத்திலே 6 பாதத்தை தாண்டி 5 பாதத்தை தாண்டி 6வது பாதம் எது வருகிறது என்று பார்க்க வேண்டும். அப்போ மகரத்தில் பார்க்கும்பொழுது உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4, வச்சுங்களா? அதுக்கப்புறம் திருவோணம் 1, திருவோணம் 2. சரி, இப்போ 5 பாதம் பூர்த்தி ஆகிடுச்சு. இப்போ அது 6வது பாதமாக எது வரும்னு கேட்டிங்கன்னா, திருவோணம் 3, திருவோணம் 4. சரியாக சொல்லணும்னு பார்த்துங்க. திருவோணம் 3, திருவோணம் 4. ஐயா கொஞ்சம் அதை கொஞ்சம் நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. திருவோணம் 3, திருவோணம் 4 என்று சொல்லக்கூடிய ஒரு கர்ம பதிவு அமையும் வரக்கூடிய பொண்ணுக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் 2 பாதம் பார்க்கணும்ல. இப்போ இன்னும் 2 பாதம் பார்க்கும்போது திருவோணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2 பாதத்தையும் எடுத்துக்கணும். அவிட்டம் 1, அவிட்டம் 2, அவிட்டம் 1, அவிட்டம் 2. அப்போ அவிட்டம் 1, அவிட்டம் 2ங்கும்போது அது சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. இப்போ திருவோணம் 3, திருவோணம் 4 சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் அவிட்டம் 1, அவிட்டம் 2 சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. இதை முதல்ல எடுக்கணுங்கய்யா. இதைத்தான் முதல்ல தேர்வு செய்யணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லக்னம் எதுவாக அமையும் அப்படின்னு பார்க்கணும். லக்னம் எதுவாக அமையும் அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக சுக்கிரனுக்கு கர்ம பதிவு கொடுத்துருக்கக்கூடிய வீடு கொடுக்கல, கிடையாது. கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய வீடு இந்த 12 வீடு இருக்குல்லங்க, அந்த 12 வீடில் மற்ற இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக மேஷம்னு சொன்னால் அது குருவினுடைய கர்ம பதிவு கொண்டு வீடு, ரிஷபம் என்று சொன்னால் அது குருவினுடைய கர்ம பதிவு கொண்டு வீடு, சிம்மம் என்று சொன்னால் அது குருவினுடைய கர்ம பதிவு கொண்ட வீடுலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சுக்கிரனுக்கு இந்த மாதிரி கர்ம பதிவு கொண்ட வீடு கொடுக்கல. ஆனால் சுக்கிரனுக்கு 3ஆம் பாவம் கர்ம பதிவாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி குறிப்பை கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சுக்கிரனுக்கு மிதுனம் லக்னமாக அமையும். காலபுருஷ லக்னத்துக்கு 3ஆம் இடம் எடுக்கலாம். அந்த மிதுனத்தை லக்னமாக ஒரு சுக்கிரனுடைய கர்ம பதிவுக்கு மட்டும் இப்போ லக்னம் சொல்கிறேன். சுக்கிரனுடைய கர்ம பதிவுக்கு மிதுனம் லக்னமாக அமையும். அடுத்து சனியினுடைய கர்ம பதிவு சொன்னோம் இல்லைங்களா? இந்த சனியினுடைய அவிட்டம் சொன்னா இல்லையா? அந்த அவிட்டத்தினுடைய கர்ம பதிவுக்கு சனியினுடைய கர்ம பதிவுக்கு எது லக்னமாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
கன்னி லக்னமாக அமையும். இதுக்கு என்ன காரணமெல்லாம் பின்னால் சொல்லும். இப்போ மிதுனமும் கன்னியும் லக்னமாக அமையும். எதிர்பாலருக்கு நம்ம நட்சத்திரத்தை பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்துடைய எதிர்பாலருக்கு லக்னம் எதுவாக அமையும்னு சொன்னால் மிதுனமும் கன்னியும் லக்னமாக அமையும். அப்படி அது அமையலைங்க. மிதுனமும் லக்னம் இல்லை, கன்னியும் லக்னமாக அமையலை அப்படின்னா வேறு லக்னமாக அமைஞ்சிருச்சுங்க. அப்படின்னு சொன்னால் அந்த வேறு லக்னத்துடைய லக்ன அதிபதி இருப்பார்லவா, அந்த அதிபதியானவர் இந்த மிதுனத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ இடம்பெறுவார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது முதல் பாயிண்ட்டாக நினச்சிங்க. அடுத்தது கிரகம். அடுத்தது கிரகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுக்கிரனுக்கு கிரகம் இல்லை. அதே நேரத்தில் சனிக்கு புதன் கிரகமாக அமையும். கர்மபதியை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். எனவே கன்னியிலேயோ அல்லது மிதுனத்திலேயோ புதன் இடம் பெறுவார். இல்லை என்று சொன்னால் 3ஆம் அதிபதி அந்த இடத்துல இடம் பெறலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துடைய 3ஆம் அதிபதி கன்னியிலேயோ அல்லது மிதுனத்திலேயோ இடம் பெறுவார். இடம் பெறுவார் ஆச்சுங்களா. இது 2வது பாயிண்ட்டு. லக்ன அதிபதியோடு அந்த புதன் இடம் பெறுவார். லக்னத்திலையும் இடம் பெறுவார், லக்ன அதிபதியோடும் இடம் பெறுவார். இது 2வது பாயிண்ட்டு. இந்த 3வது பாயிண்ட்டு பாவ இணைவுகள்னு ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. இந்த பாவ இணைவுகள்னு எடுக்கும் பொழுது லக்னத்தோடு 3ஆம் பாவம், லக்னத்தோடு 6ஆம் பாவம். ஏன்னா இப்போ எடுத்தது சுக்கிரனுடைய கர்மபதியும் சனியினுடைய கர்மபதியும் இணைக்கணும், அவ்வளோதான். 1ஆம் பாவம் 3ஆம் பாவத்தில் இருக்கலாம், 3ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருக்கலாம். இது பாவ இணைவுகள். 1 6, 1ஆம் பாவம் 6ஆம் பாவத்தில் இருக்கலாம், 6ஆம் பாவம் 1ஆம் பாவத்தில் இருக்கலாம். இது பாவ இணைவுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அந்த ஜாதகருடைய லக்ன புள்ளி, லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், இந்த 3ஐயும் எடுக்கணும். லக்ன புள்ளி, லக்ன அதிபதி, ஜென்ம நட்சத்திரம், இந்த 3ஐயும் நாம் எடுக்கணும். இப்போ 2 விதமான கர்மப்பதிவு சொன்னோம். சுக்கிரனுடைய கர்மப்பதிவும் சனியினுடைய கர்மப்பதிவும் 2ஐயும் நினைவுபடுத்தணும். அப்போ சுக்கிரனுடைய கர்மப்பதிவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, திருவோணம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாக வரலாம், லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாக வரலாம், இல்லை என்றால் ஜென்ம நட்சத்திரமாக வரலாம். அதே நேரத்தில் சனியினுடைய கர்மப்பதிவுன்னு சொன்னோம். சனியினுடைய கர்மப்பதிவுக்கு புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம், லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம், ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் பார்த்து அந்த கொடுப்பினை நாம் அறிய வேண்டும் என்று ஒரு ஆயிலிய நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இப்போ மூச்சு விடாமல் சொல்லி மூச்சு வாங்குது. வயசு இல்லைம்மா இருக்கிட்டு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியனுக்கு வயசு 81 பூர்த்தியாகி 82 நடக்குமா, 82, இப்போ 81 பூர்த்தி ஆகிடுச்சுங்க. அடியன் ஒரு இடைநிலை ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆக ஏன்னா அந்த இடத்துல இது சொன்னால் தானே நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், அதுக்காக சொல்கிறேன். ஆகையினால சரி, அடுத்து இன்னொரு ஜாதகத்தை இன்னொரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு முறை சொல்கிறேன். அடுத்த ஒரு முறையில் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய இப்போ டிஎன்ஏன்னு சொன்னால் நம்ம மருத்துவ ரீதியாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி இந்த டிஎன்ஏவை கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய நட்சத்திரம் ரேவதின்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தையினுடைய நட்சத்திரம் மூலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருக்கட்டும், ஸ்ரீராமஜி ஸ்ரீராமஜி ஸ்ரீராம். ஒரு குழந்தையினுடைய நட்சத்திரம் ரேவதி, வேறொரு குழந்தையினுடைய நட்சத்திரம் மூலம். இந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது 2 வார்த்தையை சொல்லி அதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா,
குழந்தைங்கள்லாம் 300 பேருக்கு இங்கே மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கொடுக்கக்கூடிய இலவச நோட்டு, புத்தகங்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் போன்ற படிப்பிற்கு உகந்த அந்த கருவிகள் எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள். அதனால் இந்த ரேவதி நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தினுடைய குழந்தையினுடைய தந்தையினுடைய அமைப்பு மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ரேவதி நட்சத்திரம் மீனராசி. அப்போ மீனராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்னா விருச்சிகமாக வரும். விருச்சிகத்தினுடைய அமைப்பில் அது எந்த நட்சத்திரத்தில் ஜாயின் ஆகலாம்னா இதெல்லாம் திரிகோணம் தானே. கேட்டை ரேவதி நட்சத்திரத்துக்கு கேட்டை வரும். அப்போ அந்த குழந்தையினுடைய அந்த கேட்டைக்கு உண்டான கர்மப்பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய கர்மப்பதிவு. இந்த கேட்டை சந்திரனுடைய கர்மப்பதிவு கொண்ட காரணத்தினால அந்த ஜாதகருடைய தந்தையினுடைய லக்னம் எதுவாக இருக்கும் கேட்டிங்கன்னா ஒன்றா கன்னி லக்னமாக இருக்கும், இல்லைன்னா துலா லக்னமாக இருக்கும். கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகள் யாராவது கூட அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். பெற்றவர்கள் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய ஜாதக அமைப்பை நீங்கள் மனதிலே ஓட விட்டு சொல்லக்கூடிய செய்தி சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்கலாம். பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குமல்ல. ஆகையினால அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் 9ஆம் பாவம் விருச்சிகம். விருச்சிகத்தில் வந்து கேட்டை வரும். கேட்டை வந்து சந்திரனுடைய கர்மப்பதிவை கொண்டது. அந்த கர்மப்பதிவை கொண்ட சந்திரனுடைய கர்மப்பதிவிற்கு லக்னமாக எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கன்னியையும் துலாத்தையும் சொல்லுவோம். இது லக்னமாக அமையும். கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த லக்னத்திலே இந்த கிரகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுக்கிரனோ ராகுமோ அந்த லக்னத்திலே இடம்பெறும். என்ன சார் சுக்கிரன் போய் இடம்பெறணும்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். அந்த மகத்தின் காரணத்தினால் அந்த சுக்கிரன் கர்மப்பதிவை சந்திரனுடைய கர்மப்பதிவை பெற்றார். ஆகையின் காரணத்தினாலே அந்த சுக்கிரன் லக்னத்திலே தந்தையினுடைய லக்னத்திலே இடம் பெறுவார். அதே நேரத்திலே ராகு என்று ஒரு கிரகத்தையும் சொன்னேன். அந்த ராகு என்று கிரகத்தை சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி. ஆகையின் காரணத்தினால் பரணி கொடுக்கக்கூடிய கர்மப்பதிவு சந்திரனுடைய கர்மப்பதிவு. ஆகையினாலே லக்னத்திலே ராகு இடம் பெறுவார். லக்னாதிபதியோடு சுக்கிரன் இடம் பெறுவார். லக்னாதிபதியோடு ராகு இடம் பெறுவார். இதை இந்த தந்தையினுடைய அமைப்புக்கு நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தந்தையினுடைய ஜாதகத்தினுடைய லக்ன புள்ளி, லக்ன அதிபதி, ஜென்ம நட்சத்திரம் இந்த மூணையும் பார்க்கணுங்க. அந்த சந்திரனுடைய கர்மப்பதிவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஜாதகருடைய தந்தையினுடைய லக்ன புள்ளியானது பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களிலே அமைய வேண்டும். எப்படிங்க இந்த நட்சத்திரங்கள் அமைய வேண்டும். லக்னாதிபதியும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம். லக்னாதிபதியும் இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களிலே அமைய வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஜென்ம நட்சத்திரம் அதுவும் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதியில் அமைய வேண்டும். இதெல்லாம் தந்தையினுடைய ஜாதக அமைப்பில் இதெல்லாம் இதில் குறைந்தபட்சம் ஒரு 2வது நிச்சயமாக இருக்கும். நிறைய சொல்லிட்டேன் சார், இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நினச்சாலும் பரவாயில்ல. இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன். அதே நேரத்தில் மூலா நட்சத்திரத்துக்கும் சொல்லணும். இந்த நேரங்கறி ஐயா குழந்தைங்களாம் நம்ம முகுந்தன் முரளி ஐயா கொஞ்சம் எனக்கு தலை காட்டினான்னு நான் முடிச்சுப்பேன். இதுக்காக கேட்டுட்டு அவர் வருவார் பாருங்க. இருக்கிட்டான். அதாவது மூல நட்சத்திரத்துக்கும் சொல்கிறதுக்கு ஏன்னா யாராவது பேசுகிறதுக்கு இருந்தாங்கன்னா நான் ஒதுங்கிடுவேன் இப்போவே. அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. மூலா நட்சத்திரத்தையும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் கேட்டிங்களேன். குழந்தையினுடைய நட்சத்திரம் மூலம், குழந்தையினுடைய நட்சத்திரம் மூலம். மூலம் என்று சொன்னால் தனுசு ராசி இல்லைங்களா? அந்த தனுசு ராசிக்கு 9ஆம் பாவம் என்று சொன்னால் சிம்மம். அந்த சிம்மத்தில் வந்து மூலத்துக்கு இணையான நட்சத்திரமாக எடுக்க வேண்டியது மகம். அந்த மகம் கொடுக்கக்கூடியது சந்திரனுடைய கர்மப்பதிவு. ஆகையினாலே தந்தைக்கு சந்திரனுடைய கர்மப்பதிவு அமையும்.
இதற்கு முன்னாலே நான் சொன்ன அந்த அமைப்பு பூரா இந்த மூலத்துக்கும் பொருந்தும் என்று சொல்லி, ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னால் எந்த நட்சத்திரத்துக்கு ரேவதிக்கு தானே சொன்னேன். ரேவதிக்கு சொல்லும் பொழுது 9ஆம் இடம் விருச்சிகத்தில் கேட்டை வரும், அந்த கேட்டை சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்டது என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோம் பார்த்தீங்களா. அதே விளக்கம் இந்த மூலத்துக்கும் பொருந்தும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. என்ன பண்ண